வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ஆப்பிளை வச்சு சூப்பராக ஒரு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பிளை நல்லா கழுவிட்டு அதோட தோலெல்லாம் சீவிடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் தோல் சீவிட்டு நடுவில் உள்ள விதைகளெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். நான் இந்த சைஸ் துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அந்த ஆப்பிள் துண்டுகளே தெரியாத அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அல்வா பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா அது கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுச்சு. இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிள் சேர்த்துடலாம். ஆப்பிளை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஆப்பிள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நல்லா அந்த நெய்லேயே ஆப்பிள் நல்லா வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷமாக நான் வதக்கிட்டுருக்கேன். அதோட தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து இதை கிளறி விட்டுக்கணும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக மூடி வச்சு இடையில திறந்து கிளறி விட்டேன். அந்த ஆப்பிளில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக போய் நல்லா திக்காயிடுச்சு. ஆப்பிளும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்பிளில் உள்ள நீர்ச்சத்தெல்லாம் போய் திக்காக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் 3/4 கப் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் சைஸ்க்கு 3 மீடியம் சைஸ் ஆப்பிளுக்கு. இப்போ சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா கிளறிக்கணும். சுகர் சேர்த்ததுமே அந்த அல்வாவுக்கு ஒரு பளபளப்பு தன்மை வருது. நல்லா சுகர்லாம் உருகட்டும். நல்லா கிளறிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம சேர்த்து சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போவே பாருங்கள், அல்வா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். ஆரம்பத்தில் சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன், இப்போ சேர்க்குற 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான். இந்த அல்வாவுக்கு அதுக்கு மேலே நெய் தேவையில்லை. நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கிளறிக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ ஓரங்களில் பார்த்தீங்கன்னா லேசாக அந்த நுரக்கட்டி வருது. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர வரைக்கும் நம்ம இதை கிளறிக்கணும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நேச்சுரலாகவே அதுக்கே ஒரு சூப்பரான ஒரு அல்வா கலர் இருக்குது, கோல்டன் எல்லோ கலர். ஸோ இதுவே போதும். நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடியிலையும் நல்லா நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் அல்வா பதம் வரப்போகுது. நல்லா பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வருது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா சூப்பராக பலன்னு இருக்கும் அல்வா. இந்த அல்வா ஒரு லைட் புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதோட தோலை எடுத்துட்டு இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்து அல்வாவை நம்ம எந்த ட்ரேயில் மாற்றுறோமோ அதை இப்போவே கொஞ்சமாக நெய் தடவி வச்சிட்டோம்னா நம்ம செஞ்சு முடிச்சதும் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ட்ரே ரெடியாக இருக்குது. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அந்த நெய்யிலேயே அந்த வாழைப்பழம் ஒரு 2 நிமிஷமாவது குக் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இருக்கட்டும்.
ஒரு சூப்பராக வாசனை வந்துட்டுருக்கு. வாழைப்பழமும் நல்லா அந்த நெய்யிலே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ வாழைப்பழம் சர்க்கரையெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த சோள மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து மறுபடியும் ஒரு தடவை கலந்துட்டு நம்ம இந்த அல்வாவோடு சேர்த்து உடனே நல்லா கிளறிடணும், இல்லாட்டி கட்டி பட்டுரும். நல்லா கலந்து இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா உள்வாங்கிக்கும். கண்டினியூஸாக இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சே இதை கிளறுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நல்லா கலந்து விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துலாம். நல்லா கலந்து விடணும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் ஓரங்களில் அப்படி கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஹல்வா பக்குவமும் கரெக்டாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. அந்த மாதிரி வந்த உடனேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்க அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றி இதை சமப்படுத்திட்டு இது சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பை வந்து மேலே அப்படியே தூவி விட்டுலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். தூவி விட்டுட்டு அது லேசாக அழுத்தி விட்டிங்கன்னா அது அல்வாவோட நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. தொட்டால் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கத்தியை வச்சு இது எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. கேரட் அல்வா பண்ணுறதுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வீட்டில் உள்ள கேரட் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நல்ல ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷான கேரட்னால் அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவினதுக்கப்புறமா இதோட தோல் வந்து நல்லா சீவிடலாம். எல்லா கேரட்டுக்குமே தோல் சீவிடணும். ஏன்னா கேரட்டோட தோலில் வந்து லேசாக மண்ணெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கம்ப்ளீட்டாக தோல் சீவிட்டு மேலேயும் கீழேயும் நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை வந்து நம்ம துருவிடலாம். கேரட் வந்து ரொம்ப பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் துருவுறதுல வந்து நல்லா சீவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கேரட்டையும் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட்டை அளந்து சேர்த்துக்கணும். நான் இப்போ அளந்தது வந்து 1 கப் இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக அளந்து சேர்த்தா தான் நம்ம எந்த அளவுக்கு பால் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றது அளவு தெரியும். இப்போ இந்த கேரட்டை வந்து நல்லா இந்த நெய்லேயே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கணும். அந்த கேரட் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்து லைட் ஆரஞ்சு கலராக மாறுற வரைக்கும் இந்த மாதிரி. இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கேரட்டும் சாஃப்ட் ஆயிரும். இப்போ எந்த அளவு கேரட் எடுத்தோமோ அதே அளவு கொழுப்பு நீக்கப்படாத பால், ஹோல் மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 1 கப் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இந்த பால்லையே அந்த கேரட் வந்து நல்லா வேகணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா கிளறி கொடுங்க. அந்த பால் வந்து நம்ம சேர்த்தது 3/4 பாகம் வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிட்டே இருக்கணும். பால் பொங்கி வருது. பக்கத்துலேயே இருந்து அந்த பால் வந்து பொங்கும் போதெல்லாம் நல்லா கிளறி விடுங்க. நல்ல அடிகனமான பாத்திரம்னா உங்களுக்கு அல்வா வந்து ரொம்ப ஈஸியாக கிண்ட வரும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிட்டே வருது. உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட அளவு குறைஞ்சிட்டே வருது. பால்லையே வந்து அந்த கேரட் வெந்து நல்ல சாஃப்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் வந்து பால் எல்லாம் வற்றிச்சு. இப்போ தான் வந்து நம்ம சுகர் சேர்க்கணும். நான் இந்த அளவுக்கு வந்து 1/4 கப் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக போதுன்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகரோட அளவை மாற்றிக்கணும். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த அல்வாவுக்கு வந்து நெய் ரொம்ப தேவையில்லை. மொத்தமாகவே நம்ம ஒரு 4 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. பாருங்கள் பால் ஃபுல்லாக வற்றிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. கிளறிட்டே இருந்தோம்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாத்திரத்தோட சைட்லேயும் அடியிலையும் வந்து ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி வரும். இந்த அளவுக்கு வரணும். இதுதான் பதம். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் பாதாம் இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் திக்காகும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக அல்வா பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவையானது கேரட்டு, பால், சுகர் தான் மெயினாக. எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடியது தான். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.